which one of the following situations are possible அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஒவ்வொன்றா பார்த்துலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் கேன் பி parallel to each other. சரி, இது இருக்கட்டும். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் கேன் பி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்றாங்க. சரி, இதுவும் இருக்கட்டும். மூணாவது பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் கேன் இன்டர்செக்ட் ஈச் அதர் இருக்கு. இந்த மூணுலயும் அவங்க என்ன சொல்ல வராங்க? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனை வந்து சொல்ல வராங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனா என்ன? இதுதான் மேக்னெட். அதாவது ஒரு மேக்னெட் இருக்குன்னா அதை சுத்தி என்னன்னா ஃபீல்டு இருக்கும். எப்போதும் ஒரு மேக்னெட் நார்த் போல உருவாகி என்ன ஆகுனா சவுத் போல நோக்கி வந்து போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல சில ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும். அதை நம்ம என்னன்னா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருக்கணும். இது வந்து என்னன்னா நம்ம ஃபண்டமெண்டல் உங்களுக்கு எடுக்கும்போது நான் டீச் பண்ணிதான் நல்லா கவனிக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஆனது என்ன பண்ணா ஒரு கண்டினியூஸ்டான வந்து லூப்பை வந்து என்னன்னா உருவாக்கும்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் லூப்னா ஒண்ணு கிடையாது. இங்க பாருங்க, இதுதான் ஒரு லூப். இந்த கர்வா இருக்கு, ஒரு லூப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா லூப்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன, இது வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து, இட் ஆரிஜினேட் ஃப்ரம் த நார்த் போல் அண்ட் எண்ட் வித் த சவுத் போல்னு சொல்லுவாங்க. இதான் நான் சொன்னேன், நார்த்ல உருவாகி சவுத்ல. இதுக்கு ஒரு அனிமேஷன்ஸ் வந்து பார்த்தலாம், உங்களுக்கு மறக்காம இருக்கும். நல்லா கவனிக்கலாம். இங்க இருக்கு பாருங்களேன். நார்த் போல் இருக்கு, சவுத் போல் இருக்கு. நார்த்ல இருந்து உருவாகி இது என்னன்னா சவுத் நோக்கி தான். இது ஆல்வேஸ் சொல்லுவாங்க, எப்போதும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னது நார்த்ல உருவாகி சவுத் நோக்கி போகும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அதை ஒர்க் பண்ணணும். சரி, அடுத்து என்ன? அடுத்து வந்துன்னா ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். the larger the number of the field line crossing per unit area. ஒண்ணு கிடையாது. அதாவது ஒரு மேக்னெட் எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். அந்த மேக்னெட்ல எந்த ஏரியால அதிகமான லைன் வந்து போதோ அந்த லைன்ல தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இந்த இடத்துல, இந்த எட்ஜ்ல. இந்த எட்ஜ்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மூணாவது ப்ராப்பர்ட்டி சொல்லுது. நாலாவது பாருங்களேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஆனது நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வதில்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்களேன், இதுல ஏதாவது ஒரு லைன் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து தொடுதான்னு பாருங்களேன். கரெக்டா அது உண்டு, அது வேலை உண்டுன்னு வந்து போயிட்டு இருக்கும். இதோட இன்னொன்னு ஒட்டாது. இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இது பாருங்களேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் parallel to each other. எஸ், parallel தானே இருக்கு. ஏன்னா இங்க பாருங்களேன், இதுக்கு இது வந்து parallel, இதுக்கு இது வந்து parallel. அப்ப parallel தான் இருக்கு. அதனால கரெக்டா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேன் பி a concentric circle. எஸ், இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுதுல. நல்லா பாருங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துன்னா ரவுண்ட் ஃபார்ம்ல ஃபார்ம் ஆகும். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. மூணாவது பாருங்களேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேன் இன்டர்செக்ட் ஈச் அதர். இப்பதான் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்? நெவர் இன்டர்செக்ட் அப்படின்னு பார்த்தோம், ரைட்டா? அதனால என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது தேர்ட் தான் வந்து தப்பா இருக்கு, மிச்சம் ரெண்டுமே கரெக்டா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? போத் 1 and E தான் கரெக்ட். ஆப்ஷன் E தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்.